வணக்கம். ஆலய தரிசனம் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் எலப்பாக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய மதூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். வாங்க அந்த கோவிலை பார்க்கலாம். பழமையான தீபஸ்தம்பம். நீங்க பார்க்கறது அந்த கோவிலினுடைய தகவல் பலகை. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மேற்கு திசை திருமுகம் கொண்ட ஸ்ரீ பூமிநீலா ஸ்ரீ மாதவ பிரியா சமேத ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னா 100 கோடி ராம நாமாக்களினால் ஆன ஸ்ரீ ராமர் ஸ்தூபியை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கலாம். சிறப்பானது ஒரு மண்டபம். அழகிய வேலைப்பாடுகளோடு பஞ்சவர்ணம் பூசி இங்க வச்சிருக்காங்க. உற்சவ காலத்துல ஊஞ்சல் சேவையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. இங்க ஒவ்வொரு தூணிலையும் சுவாமிகளுடைய அவதாரங்கள் எல்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க. முதலாவதாக கீழே வராக அவதாரம் கோமதா, மேல சங்கு சக்கர நாமதாரியோட, அடுத்ததா மத்ச அவதாரம். ஓம் பூரணனே 16 திங்கள் சேரும் பொருந்தியே அருக்கன் 18 சேரும் காரணனே கருமுகில் போல் மேனி சேரும் கருணைவரும் அஷ்டாட்சரம் கலந்து வாழும் வாரணனே லட்சுமியோடு 8 சேரும் மதிமுகம் போல் நின்றிலங்கு மாயானேரா ஆரணனே கருணாமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே என்று கருடப்பத்திலே சொல்வது ஏற்ப இங்கே ஸ்ரீ கூர்ம அவதாரத்திலே பெருமாள் காட்சி அளிக்கிறார். அடுத்ததாக கீழே காமதேனு, மேல வராக. நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு அருள்பாலிக்கும் பெருமாள். மாபலி சக்கரவர்த்தியின் இடத்திலே 3 அடி இடம் தாய் என்று சொல்லி இந்த உப்பு உலகையை அளந்து பார்த்த ஸ்ரீ வாமனனுடைய ரூபம் இங்கே. இங்க ஸ்ரீ பகவத் பாரத ஆஞ்சநேய சேவா சத் சங்கம் அப்படிங்கிறவங்க அம்பத்தூர்ல இருந்து வந்து ராமநாம திவ்ய நாமாக்கள் 100 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய 100 கோடி ராம நாமாக்களினாலே எழுதி இது கீழே பிரதிஷ்டை வச்சு இந்த ராமஸ்தூபியை இங்கே ஸ்தாபித்திருக்கிறார்கள். அடுத்து நாம பார்க்க இருக்கிறது ஆஞ்சநேய பெருமாள். சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாபத்கருவாரகம் அபார கருணாமூர்த்தியும் ஆஞ்சநேயம் நமாம்யகம் அஞ்சனா கர்ப்ப சம்பூத குமாரம் பிரம்மசாரின துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்த முஸ்மஹே ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. நீங்க பார்க்கறது பரசுராமர். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமனுடைய அவதாரம். அடுத்ததாக பலராமர். யாதவ குலத்திலே தோன்றி பாஞ்சாலிக்காக 18ஆம் போர் புரிந்த ஸ்ரீ கிருஷ்ணர். பத்தாவது அவதாரமாக கருதப்படக்கூடிய கல்கி அவதாரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலினுடைய கருவறை. 2 பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்காங்க. இந்த கோவிலுடைய ஆச்சாரியார் திரு ரவி ஐயா அவர்களை இங்கே நம்ம பார்க்குறோம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம்.
சார் சொல்லுங்க, இந்த கோவிலை பற்றிய சிறப்பு செய்தியெல்லாம் சொல்லுங்க ஐயா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளன் செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபட்சித்த மாதவந்தன் வாஞ்சவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஆண்டாளுடைய கூற்றுப்படியும் நிற்பதுமார் வெற்பகத் திரும்பும் வீண் கிடப்பதும் நற்பெரும் திரை கடலும் நானிலாது முன்னலாம் அற்புத அனந்த சைனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சிலே என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய பாசுரப்படியும் எட்டவிரண்டு வரியாதையம்மை அறிவித்து எட்டவனாது இடந்திருவங்கள் மாதவனார் முட்டவினை திரள் மாட முயன்றிடு மஞ்சள் என்றார் கட்டில் வாசகத்தால் கலங்காநிலை பெற்றனவே என்று சொல்லிய ஸ்ரீ ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் கூட்டுப்படியும் மூக்கம் கரோதி வாச்சாலாம் பங்கும் லங்கேதேகிரிம் எத்து பாதகமாகவும் வந்தே பரமானந்த மாதவம் என்ற வேத வாக்கியப்படியும் ஸ்ரீ ஆண்டாள் அனுபவித்த மாமாயன் மாதவன் வங்கக் கடல் கடைந்த மாதவன் இத்தலத்தில் இந்த ஊரில் உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மற்றும் தாயார் ஸ்ரீ மாதவப்பிரியா சமேதரராய் மேற்கு திசை திருமுகம் கொண்டு பக்தர்களுக்கு மிக கம்பீரமாய் சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலானது பாஞ்சராத்திர ஆகம அடிப்படையில் அமைந்துள்ளது. இக்கோவிலுடைய கட்டிடமானது பிற்கால சோழர்கள் காலத்தில், அதாவது 13வது நூற்றாண்டை சேர்ந்த கட்டடக்கலை அமைப்பில் உள்ளதாகவும் இந்த கோவிலை கோவிந்த உடையார் என்பவர் கட்டியதாக அதை நிரூபிக்கும் வகையில் இந்த கோவிலினுள் ஒரு கல்வெட்டு ஒன்றும் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் பெரிய திருவடி, மிக பிராச்சீனமான பெரிய திருவடிகள் என்று அழைக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதியும் சிறிய திருவடிகள் என்று அழைக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியும் இந்த கோவிலில் அமைந்துள்ளது. ஆஞ்சநேயர் இந்த கோவில் பக்தாஞ்சநேயர் என்ற ரூபத்தில் அழைக்கப்படுகிறார். ஆஞ்சநேயர் கோவில் எதிரில் அம்புத்துறையை சேர்ந்த பக்தவரத ஆஞ்சநேயர் சத்சங்கத்தினால் எழுப்பப்பட்ட 100 கோடி ராமநாமக்களால் எழுப்பப்பட்ட ராமர் ஸ்தூபி அமைந்திருப்பது இங்கு ஒரு சிறப்பம்சமாகும். இந்த கோவிலுக்கு வெளியே சுமார் 25 அடி உயரம் ஒரே கல்லாலான கருடகம் என்று அழைக்கக்கூடிய தீபஸ்தம்பம் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுடைய பெருமைகள் மேலும் ஒன்று, இந்த கோவில் 44வது பட்டத்தை சேர்ந்த அகோபலவட ஜீயர் அவரும், பிறகு தற்போதைய ஆண்டவன் சுவாமியுடைய தகப்பதார் ஆண்டவன் சுவாமிகள் அவரும், கஞ்சிபுரம் சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய ஜெயேந்திர விஜய சுவாமிகள் அவர்களும் இந்த திருத்தலத்தில் பெருமாளை வழிபாடு செய்துள்ளார்கள் என்பது மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். அடுத்தபடியாக இந்த கோவிலானது இந்த ஊர் கொஞ்சம் ஆகும். சார் வணக்கம், இந்த ஊருக்கு எப்படி வர்றது வழியை சொல்லுங்கள். இந்த ஊர் மது, இந்த ஊரானது அச்சரப்பாக்கம் விழுப்புரம் சாலை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அச்சரப்பாக்கம் என்ற ஊர், அச்சரப்பாக்கம் விழுப்புரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அச்சரப்பாக்கம் என்ற ஊரிலிருந்து மேற்கு பக்கமாக சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மதுர் என்ற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் எலப்பாக்கம் என்ற ஊர், ஒரத்தி என்ற ஊர், ராமாபுரம் என்ற ஊர். அதுக்கு வந்தவாசிக்கு போகிற பஸ்ஸில் கூட ராமாபுரத்தில் இறங்கி வரலாம், ராமாபுரம் வழியாக வந்து வரலாம். எலப்பாக்கத்திற்கு வந்தவாசியில் இருந்து வண்டி இருக்கிறது, திண்டிவனத்தில் எலப்பாக்கத்திற்கு வண்டி இருக்கிறது, அங்கிருந்து வந்தால் இங்கே வரலாம். எலப்பாக்கத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊரானது இருக்கிறது. இதற்கு அடுத்த கிட்ட இருக்கக்கூடிய மதுராந்தகம், உத்தரவேரூர், வந்தவாசி 3ம் 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊரில். எந்த முறைப்படி இந்த பூஜை நடக்குது? இந்த முறை வந்து பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி. பாஞ்சராத்திர ஆகமம் வேற எந்தெந்த கோவில் இருக்கு? நம்ம கோவில சுத்தன கோவில் இந்த பக்கத்தில் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கக்கூடிய வேளாங்கூர் சொல்லக்கூடிய கோவில் இருக்கிறது. அங்க ஸ்ரீமத் பூர்வாசிரமம் அவரே இங்க வந்து நம்ம கோயில் வந்து பண்ணியிருக்கார். அதே போல மதுராந்தகம் ராமர் கோவில் பாஞ்சராத்திரம், பாதிரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் பாஞ்சராத்திரம் வரையில் அமைந்திருக்கிறது. இதில் இந்த பக்கத்தில் உள்ள கோவில் இந்த கோவிலானது 260 அடி நீளம் கொண்டது, 100 அடி அகலம் கொண்ட இந்த மண்டபம் எவ்வளவு பெருசு இருக்கு? இந்த மண்டபம் 66 அடி நீளமும் 30 அடி அகலம் கொண்ட மண்டபமாக இது விளங்குகிறது. விசேஷ காலங்களில் எவ்வளவு பேருங்க வருவாங்க? விசேஷ காலங்களில் வந்து மதுரை சேர்ந்து இப்பொழுது சென்னை மற்றும் வெளியூரில் குடிபெயர்ந்திருப்பவர்கள் கண்டிப்பாக மே மாதம் 2வது அல்லது 3வது அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு நாள் நடைபெறும் கூடிய விசேஷத்தில் எல்லோரும் வந்து விசேஷம். இந்த கோவில் வந்து மார்கழி மாதம் 30 நாளும் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த விசேஷ பூஜைகள் காலை 6 மணிக்குள்ளாக நடந்து முடிந்தவுடன் அதிகமான சேவார்த்திகள் கோவிலுக்கு அந்த சமயத்தில் வருவது. பஜனை எல்லாம் நடக்குது. பஜனை இந்த ஊர் கோவில் நடப்பது கிடையாது. இந்த பஜனை கோஷங்கள் இந்த ஊரில் சுற்று பக்கத்தும் கிடையாது. ஆனால் பஜனை நடப்பது கிடையாது. புரட்டாசி சனிக்கிழமைகள் விசேஷமாக இருக்கும்.
அப்போவாவது பஜனை பண்றாங்களா? அந்த பக்கம் சனிக்கிழமையில? பஜனை குழுக்கள் இங்க வருவதே கிடையாது. சரிங்க சரிங்க. இங்க கொக்கிலாம் போட்டு வச்சிருக்கீங்க. இங்க ஊஞ்சல் சேவை ஊஞ்சல் சேவை வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். அது மே மாதம் நடைபெறும். மே மாதம் ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்று பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம் நடைபெறும். அப்பொழுது சேவார்த்திகள் சென்னையிலிருந்து மட்டும் ஒரு 300-400 சேவார்த்திகள் வருவார்கள். லோக்கல் உள்ளூரில் இருந்து ஒரு 300-400 சேவார்த்திகள் வருவார்கள். காலை மணி 11 மணி அளவில் வெகு விமர்சையாக திருமஞ்சனம் நடைபெறும். ஏன் பெரிய பெரிய ஊர்களில் கூட இப்படிப்பட்ட திருமஞ்சனத்தை நம்மால் சேவிக்க முடியாது. ஆனால் இங்க வந்து நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக இங்க பார்த்தோம். நாங்க கோவில முன்னாடி வந்தோடனே சுத்தி பார்த்தோம். அந்த பக்கம் மடப்பள்ளி, இந்த பக்கம் டைனிங் ஹால்லாம். நீங்க ஏதாவது திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்காக திருமணங்கள் நடந்து இருக்கின்றன. இங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா இல்ல இங்க? இல்ல, அதாவது கல்யாணம் செய்து நேராக வருவார்கள். முகூர்த்த நேரத்தில் கல்யாணத்தை முடித்துக் கொண்டு கிளம்பி விடுவார்கள். இங்க அதற்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. மீதி எதுவும் செய்வதற்கு அனுமதி கிடையாது. சரி, கல்யாணத்தை முடித்துக் கொண்டு கிளம்பி விடுவார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம், காஞ்சி சங்கர மடத்தின் சார்பில் இயங்கக்கூடிய சத்சங்கத்துல திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு அப்படிங்கிற அமைப்பு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இங்க வந்து விளக்கு பூஜை நடத்தி 60 வயது 80 வயது கடந்த தம்பதிகளுக்கெல்லாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணி சிறப்பான ஒரு வழிபாடெல்லாம் நடந்தது. இது ஒரு கூடுதல் தகவல். அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை சேவிக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஐயோமோடு நின்னோடு பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவான் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜனியும் பல்லாண்டே. ஏட்ட மிரட்ட அறியாதை மை அறிவித்து எட்டவனோது எடுந்திருமங்கள் மாதவனார் முட்டவினை திரள் மாடம் இயன்றிடம் அஞ்சல் என்றார். கட்டெழ் வாசகத்தால் கலங்கா நில பெற்றனமே வானில வந்தவர்க்கு வருந்தவருங்கிறைகள் தானுடனா யோக்கும் தெரு நமக்குள்ளது பூண்டுடன் நெஞ்சுகளால் குற்றமெண்ணி இகழ்திலும் தேனுட பாதாளர் திருமாலைக்கு தீர்த்திக்குமே. கருப்போரம் நாருமோ கவலப்பூ நாருமோ திருப்பாவளன் செவ்வாய்தான் தீர்த்தி திருக்குமோ மறுபதி தமாதவந்தன் வாய்ச்சவையும் நாற்றவும் திருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழியும் சங்கே மூக்கம் கரோதி வாசாலாம் பங்கும் லங்கே தேகிரேன் எத்கு பாதகம் வந்தே பரமானந்த மாதவம். மாமலர் வண்டிய மங்கை மகிழ்ச்சியின் மாதம் துவரைச்சுடன் தொல்லூர் மாதம் துடைக்கு வாழ்வியோக்கு ராமார்த்த முனிமண்மை போற்றும் செல்வங்கள் தூப்போர் விளைவாதி வெஞ்சென்னியது. ஸ்ரீ மாதவ பெருமாள், மார்ப மகாலட்சுமி, வைனாட்சிமார் ஸ்ரீதேவி, பூதேவி, உற்சவமூர்த்தி ஸ்ரீ மாதவ பெருமாள், மார்ப மகாலட்சுமி, வைனாட்சிமார் ஸ்ரீதேவி, பூதேவி, தாயார் ஸ்ரீ மாதவ பிரியா, சக்கரத்தாழ்வார், சூடி கொடுத்து தொடர்படி ஸ்ரீ ஆண்டாள், சாலிகிராமம் ஆச்சாரியன் சுவாமி தேசிகர். கோவில் ரொம்ப பிராச்சீனமான கோவில். பெருமாள் மேற்கு பக்கம் திருமணம் கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலை கோவிந்த உடையார் என்பவர் கட்டி வச்சதாக கல்வெட்டு அமைந்திருக்கிறது. கட்டட அமைப்பு பிற்கால சோழர் காலத்தை கட்டட அமைப்பாக விளங்குகிறதாக இது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்தவர்கள் நமக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். பிராச்சீனமான கோவில். பெருமாள் மாதவனை பார்க்க மாதவன் செய்ய வேண்டும். வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. சொல்லமா அந்த கோயில் நான் சொல்றேன். இக்கோயில் சொல்லு. இக்கோவில் கோவிந்த உடையார் உபயம். கீழே கீழ் லைன்ல அதான் கோமடது நயனார் சதா சேவை அப்படின்னு இந்த கல்வெட்டுல இருக்குங்க. அந்த காலத்து கல். இப்ப புதுசா நம்ம நிர்மாணம் பண்ணிட்டதால இந்த கற்தூண்கள்லாம் கீழே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இங்கே அழகிய நந்தவனம் இருக்கு. நந்தவனம் பயங்கரமான நந்தவனம். ஏற்கனவே ஸ்தல விருட்சம் வேப்ப மரமாக இருந்தது. பிற்காலத்துல வில்வமா தானா உருவாயிடுச்சு. அந்த வில்வ மரத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட்ல பெருமாள் கோயில்ல வில்வ மரம் ஸ்தல விருட்சம். பாத்தீங்க, இவ்வளவு பெரிய
சிறப்பான கோவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் திரு ரவி ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் இது மாதிரியான கோவிலெலாம் வந்து அவசியம் பார்க்கணும் எல்லாரும். ஏன்னா மாதவ பெருமாளை பார்க்க கண்டிப்பாக மாதவம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ண வந்த எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. உங்கள் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மின்னலார் டிவி சார்பாக மின்னல் ஸ்ரீதரும் ஒளிப்பதிவாளர் யுவசங்கர் மற்றும் பிரபுவோடு நான் பேசுகிறேன். மறுபடியும் மீண்டும் ஒரு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு புதிய கோவிலை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உணவு கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.